Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வகையான பிரியாணி ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமாக அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி சோயா மீட்டை வச்சு எப்படி ஒரு பிரியாணி செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் இந்த கப்பால் 2 கப் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் 2 கப் பாஸ்மதி அரிசியும் எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் சோயா மீட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த ரேஷியோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சோயா மீட்டோட நல்ல கொதித்த தண்ணியை விட்டு ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்க, இந்த சோயா மீட் ஊறுற டைமில் நாங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லைன்னு சொன்னால் ஜோக்கட் எடுத்து கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் அதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த பிரியாணி மசாலா கரம் மசாலா எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட மசாலா ரெடி ஆகிட்டுது. அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிற சோயா மீட்டும் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக சோயா மீட்டை மட்டும் பிழிஞ்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சோயா மீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த சோயா மீட்டை ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவோடு சேர்த்து கொள்ளுவோம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 கிராம் க்ரீன் பீஸும் அதோட 80 கிராம் கேரட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 கப் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். அதாவது அது கிராமில் பார்த்தா 80 கிராம் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் சோயா மீட் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவில் இந்த கேரட்டையும் க்ரீன் பீஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மசாலாவோட இந்த கேரட், க்ரீன் பீஸ், சோயா மீட்டெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சோயா மீட்டை மூடி வச்சு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பிரியாணியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளுவோம். இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய், கருவா, கிராம்பு அதோட பிரிஞ்சி இலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இந்த பிரியாணி புலாவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இவ்வாறு நறுவந்துருவெல்லாம் அரைச்சி சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் இவ்வாறு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்கிற சோயா மீட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த சோயா மீட்டோட சேர்றதுக்காக ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட இந்த சோயா மீட்டெல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த மசாலாவை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் இதோட 1 டீஸ்பூன் எலுமிச்சம் சாதம் சேர்த்து இறக்கி கொள்ளுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பிரியாணி செய்கிறதுக்காக 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த அரிசியை நல்லா 2 அல்லது 3 தரம் வடிவாக அலசி கழுவி கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பிரியாணி இந்த ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதால் முதல்ல நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிற மசாலாவை இந்த ரைஸ் குக்கரில் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் கழுவின பாஸ்மதி அரிசியையும் சேர்த்து நல்லா சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதோட பொரிச்ச வெங்காயமும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறோம். அதால் நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தன்மை கேட்டவாறு இந்த தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் எங்களோட ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆகிட்டுது. அதே நேரத்தில் நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த சாதமெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துருக்கிற மசாலாவும் இந்த சாதத்தோடு சேர்ந்து இன்னும் நல்லா வாஷமாக வந்திருக்குது. எப்போவுமே நாங்கள் இந்த பிரியாணியை சுட சுட எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சாதமெல்லாம் உடைஞ்ச மாதிரி வந்துடும். அதால் நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னு சொன்னால் அந்த சாதமெல்லாம் உடைஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் எங்களோட பிரியாணி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்ல காரசாரமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோயா மீட் மட்டும் இல்லாமல் கேரட் க்ரீன் பீஸ் எல்லாம் சேர்த்ததால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்போவுமே நாங்கள் மட்டன் சிக்கன் சொல்லி பிரியாணி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்து கொடுத்தோம்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணியை பொறுத்தவரையில் உங்களுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது, இப்படியே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் விரும்பினா இதோட ஒரு சலாட் மட்டும் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த சலாட்டெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சோயா மீட் பிரியாணி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.